மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். வெற்றிமாறன் இப்படி பண்ணலாமா? இந்த கேள்விதான் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்குது. சமூகங்களுடைய வழியை பேசக்கூடிய, சமூகங்களுடைய பிரச்சனையை பேசக்கூடிய இயக்குனர் வெற்றிமாறன் ஒரு சமூக சீர்கேட்டுக்கான ஒரு படம் எடுக்கிறது நியாயமா அப்படின்னு இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பெரிய ஒரு சர்ச்சையை உருவாயிருக்குது. இயக்குனர் வெற்றிமாறனுடைய தயாரிப்புல அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் வர்ஷா பாரத் அவங்களுடைய இயக்கத்துல வெளிவர காத்திருக்கக்கூடிய ஒரு படம் தான் பேட் கேர்ள். அந்த படத்தோட டீசர் இப்ப வெளியில இருக்கு. அந்த டீசரோட லட்சணம் என்னன்றத கொஞ்சம் பாருங்களேன். As I can remember, I've always wanted a boyfriend. எந்நேரமோ எனக்கு பாய் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு ஏங்கக்கூடிய ஒரு மாணவி. நான் கிளாஸ்ல லீடரா இருக்கிறத விட எனக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படிங்கிறத எனக்கு கெத்து அப்படின்னு சொல்லி எந்நேரமும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஏங்கக்கூடிய ஒரு மாணவியோட கேரக்டர் வைக்கிறாங்க. இது வந்து இவங்க என்னன்னா ஒரு பெண்ணோட அந்தரங்க விஷயத்தையும் ஒரு பெண்ணோட உணர்ச்சி சார்ந்த விஷயங்களையும் நாங்கள் தத்ரூபமா படம் எடுக்கிறோம் அப்படின்ற பேர்ல தான் இப்படி எடுக்கிறாங்க. அதனால எந்நேரமும் வந்து பசங்களை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா அந்த கதாபாத்திரத்தை காட்டுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருந்தா கிளாஸ் லீடரா இருக்கிறதோட மாசு. Walk like a boy, you talk like a boy, and you fail like a boy. She's a smart child. அவளோட ப்ராக்ரஸ் உங்க கையில தான இருக்கு. டஸ்பா வந்துட்டப்ப. ஏ பீட ஆட்ல இல்லையா நீ? அது சோல் மச்சான். டக்குனு திரும்பி பார்க்காத. 12 o'clock, third bench new student. எங்க பார்த்த மாதிரி இல்ல. டக்குனு திரும்பாத. கியூட்டா. இதுக்கு அடுத்து அசிங்கம் என்ன தெரியுமா? அந்த பொண்ணும் பையனும் ஒரு கட்டத்துல பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து கேட்கறா, நீ ப்ளூ ஃபிலிம்லாம் நீ பாப்பியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கறா. பதிலுக்கு அந்த பையன் கேட்கறான், உனக்கு எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பீரியட்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த பையன் கேட்கறான். அப்புறம் ஒரு கட்டத்தில் இவங்க கிளாஸ் ரூம்லயே தவறான காரியத்துல, அசிங்கமான காரியத்துல ஈடுபடக்கூடிய மாதிரி இப்படியெல்லாம் ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ப்ளூ ஃபிலிம் பாப்பியா? எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பீரியட்ஸ் வந்துச்சு? அழகான வீட்ல எனக்கு உன்னோட வாழணும். I love you. Shameless. செல்போன் கிடையாது. சரி, இந்த அசிங்கம்லாம் தப்பு, இப்படிப்பட்ட தவறான காரியத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு ஒரு பேரண்ட்ஸ் சொன்னாங்க, அதை கண்டிச்சாங்க அப்படின்னா அது அந்த பொண்ணோட சந்தோஷத்தை அவங்க பறிச்சிடுறாங்களா? இதனால நான் சூசைடு பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வர சொல்றா. காரியம் பண்ணது நிக்கிறேன். வெக்கமால உனக்கு? இனிமே அவளுக்கு ஒரே வேலை படிக்கிறது மட்டும்தான். லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். அதையும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டல. ஸ்கூல் முடிஞ்ச கையோட நான் போறேன். நீ சொன்னது தான் செய்யணும், நீ சொன்ன மாதிரி தான் இருக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ண சூசைட் பண்ணிக்குவேன். இதுல கொடுமை என்ன தெரியுமா? இப்பேற்பட்ட தவறான காரியத்தில் இந்த மாணவி ஈடுபடுறாளா, இது வந்து தவறு அப்படின்னு சொல்லி இந்த படம் எடுக்கல. இதெல்லாம் சரிதான், இதுதான் பெண் சுதந்திரம் அப்படின்ற கருத்துல இந்த படத்தை இவங்க கொண்டு வராங்க. அதனாலதான் இந்த படத்தோட இயக்குனர் அவங்க ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொல்றாங்க, பெண்ணை வந்து நீங்க புனிதரா பார்க்காதீங்க, அவளை நீங்க மனிதரா பாருங்க, அவளுக்கும் உணர்ச்சி இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது பெண் சுதந்திரத்தை பேச வராங்க. சரி, பெண் சுதந்திரத்தை பேச வராங்க. பெண் வந்து அவ விரும்பியபடி வாழணும், அவளை யாராவது கண்டிச்சாங்கன்னா அவளோட சுதந்திரத்தை பறிக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறாங்களே. இவங்க ஒரு பெண் சுதந்திரம்னு ஒன்று சொல்லி தராங்க தெரியுமா? அந்த பெண் சுதந்திரம் என்னன்றத அது ஏன் இந்த ட்ரெய்லர்லயே காட்டுறாங்க. அந்த மீதி காட்சி அதெல்லாம் என்னால முழுசா நம்ம இந்த வீடியோல காட்ட முடியல. பல பேர் ஃபேமிலியோட பாப்பீங்க. மீதி காட்சி என்னால் முழுசா காட்ட முடியல. சில காட்சிகளை கட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. அது முதல்ல எவ்வளவு கன்றாவே இருக்குன்னு பாருங்க. நான் வீட்டில் இருக்கவே மாட்டேன். ஹாய் ரமேஷ். ஹாய் சுரேஷ். எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுவேன். உனக்கு பிடிக்காதெல்லாம் வேணும்ட்டே பண்ணுவேன். I think we should kill all men. But I like having sex with them. இப்போ இந்த படம் வந்து இன்னும் வெளி வரல. படம் வெளி வந்த பிறகுதான் அதோட முழு கதை என்னன்றது தெரிய வரும். ஆனா அந்த டீசர் பார்க்கும் போதே இதுதான் கதைன்றது புரிஞ்சுக்க முடியுது. அந்த பொண்ணோட சின்ன வயசு டீனேஜ்ல இருந்து அந்த பொண்ணு பெருசாகி போற வரைக்கும் அந்த முழு டிராவல் அந்த ட்ரெய்லர்ல காட்டுறதால இதுதான் இந்த படத்தோட கதை, இதுதான் கதையோட பேசிக், இதுதான் ஒன்லைன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதுல கொடுமை என்னன்னா, அந்த பெண்ணுடைய கதாபாத்திரம் ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவ, ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவ அப்படிங்கறத அதுல காட்சி பண்றாங்க. அதுதான் ஒரு வன்மமான காரியம்னே சொல்லலாம். அதனாலதான் இன்னைக்கு பிராமண சமூகத்தை சேர்ந்த சார்பில், பிராமணர்கள் நல சங்கம் சார்பில் ஒரு புகாரே கொடுத்திருக்காங்க. எங்களுடைய சமூகத்தை இழிவுபடுத்துற மாதிரி இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க, இந்த டீசரையும் இந்த படத்தையும் தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு புகாரமே கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து அந்த பொண்ணை வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவ அப்படின்னு காட்சிப்படுத்துறதுக்கு எந்த ஒரு அவசியமே இல்லை. ஏன்னா இப்போ சில படங்களை நம்ம பார்த்திருப்போம், தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள், இவங்க தான் கஞ்சா வியாபாரம் பண்ணுவாங்க, இவங்க நேரமும் குடிச்சிட்டு சுத்துவாங்க, கெட்ட வார்த்தைகள்ல பேசுவாங்க அப்படின்னு காட்சி வச்சா அதை நம்ம கண்டிக்கிறோம்ல. அது எப்படி தவறோ, ஒரு சமூகத்தை இவ்வளவு இழிவா காட்டுறது எப்படி தப்போ, அதே மாதிரி இஸ்லாமியர்கள்னாலே அவங்க தீவிரவாதிகள் அப்படின்னு ஒரு காட்சி வச்சு படம் எடுக்கிறாங்க, அதை நம்ம கண்டிக்கிறோம், அது எப்படி தவறோ.
அது மாதிரி பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்கள் வந்து இது மாதிரியான காரியத்தில் ஈடுபடுவாங்க அப்படின்னு காட்டுறதுமே இதுவுமே ஒரு முறையில்லாத ஒரு காரியம் தானே. அதனாலதான் இப்ப இயக்குனர் மோகன்ஜி, மதுவதனி இது மாதிரியான பல பேர் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு இந்த கேரக்டரை நீங்க ஒரு பிராமண கேரக்டரா நீங்க வைக்கணும், இதுவே நீங்க உங்களுக்கு படத்தை தத்ரூபமா எடுக்க போறீங்க அப்படின்னா இது உங்க சமூக பெண்களை வச்சு உங்க சமூக ஒரு நடிகையை வச்சு இது மாதிரி நீங்க படங்கள் நீங்க எடுக்க முடியுமா? இல்ல நீங்க பெண் உரிமை பெண் சுதந்திரம் பேசுறீங்க அப்படின்னா உங்க குடும்ப பெண்களோட உட்காந்து இந்த படத்தை உங்களால பார்க்க முடியுமா? உங்க அம்மாவோட, உங்க மனைவியோட, உங்க மகளோட உட்காந்து இந்த படத்தை காமிச்சு இதுதான் பெண் சுதந்திரம் நீங்க பாருங்கன்னு குடும்பத்தோட உங்களால உட்காந்து பார்க்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. உண்மையில நியாயமான கேள்வி. இப்ப இயக்குனர் மோகன்ஜியோட கருத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அவர் எடுக்கக்கூடிய படங்கள் ஒரு சாதி ரீதியான படங்களா எடுப்பாரு, ஒரு சாதியை மட்டப்படுத்தி காமிச்சு படம் எடுப்பாரு, அண்ணன் திருமாவளவன் மாதிரியான சமூக போராளிகளை இழிவுபடுத்தி படம் எடுப்பாரு. அதனால இயக்குனர் மோகன்ஜியோட கருத்துல நமக்கு என்னைக்கும் உடன்பாடு இல்லை. ஆனா இந்த இடத்துல அவர் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமானது. எதுக்கு ஒரு சமூகத்தை நீங்க மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல காட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாருல, அந்த கேள்வி நியாயமான கேள்வி. ஆக்சுவலா பார்த்தோம்னா அந்த பொண்ணோட ஒரு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பெண் சுதந்திரத்தை எடுக்கிறோம், ஒரு பொண்ணோட உணர்ச்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, இந்த இடத்துல அது ஒரு சமூகமா காட்ட வேண்டிய தேவையே இல்லையே. தேவையில்லாம தானே இந்த மாதிரி காட்சிகள் வைக்கிறாங்க. அதுல ஒரு காட்சி எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா ஒரு கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, கார்ல இடம் பத்தல நெருக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு அப்பா அம்மா ரெண்டு சைடு நெருக்கிறதால அந்த பொண்ணு நடுவில் உட்காந்துக்கிட்டு இப்படி நசுங்கி போய் அந்த பொண்ணு வரா. அப்ப இதை என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணோட வாழ்க்கையை வந்து பெற்றோர்களுக்கு மத்தியில அவளோட உரிமையை பறிச்சு அவளோட ஆசைகளை பறிச்சு ரொம்ப நசுக்கி அவளோட வாழ்க்கையை வச்சிருக்காங்க அப்படின்றத ஒரு குறியீடா காட்டுறாங்க. எப்படி இதுக்கு முன்னாடி புர்கான்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு, முழு இஸ்லாமிய வன்மத்தோட வச்சுட்டு நான் இதுதான் பெண் சுதந்திரம்னு சொல்லி ஒரு படம் ஒன்று எடுத்தாங்க. அந்த படத்துலயுமே அப்படிதான் ஒரு காட்சி. ஒரு இஸ்லாமிய பெண்ணை காட்டும் போது அந்த பொண்ணை எப்ப பார்த்தாலும் காட்டும் போதெல்லாம் ஒரு கம்பிக்குள்ளதான் காட்டுவாங்க, வீட்டு ஜன்னலுக்குள்ள, வீட்டு திரைக்குள்ள. இது அந்த திரையும் பார்த்தோம்னா ஜெயில் மாதிரியா இருக்கும். அப்ப இஸ்லாமிய பெண்கள் ஒரு ஜெயில் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அங்க பெண்களுக்கு சுதந்திரமே கிடையாது இப்படி. அதாவது இவங்க பேசுற கர்மத்தெல்லாம் பெண் சுதந்திரம் சொல்லிட்டு இங்க ஒழுக்கமா இருக்கக்கூடிய பெண்களை இவங்க ஜெயில் வாழ்க்கை வாழ்றாங்க, சிறைப்படுத்தப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு காட்சியை காட்டுறது. அது மாதிரிதான் இங்கேயுமே காட்டுறாங்க. இங்க அந்த பொண்ணு ஒரு பிராமண சமூக பெண்ணா காட்ட வேண்டிய எந்த ஒரு அவசியமே இல்ல. நாங்க வந்து யதார்த்தத்தை தான் படம் எடுக்கிறோம். ஒரு பொண்ணு பசங்களை பார்க்க தானே செய்வா, ஒவ்வொரு பொண்ணுக்கும் உணர்ச்சி இருக்க தான் செய்யும், அதை தான் நாங்க படமா எடுக்கிறோம் அப்படின்னா அதனாலதான் மோகன்ஜி கேட்கக்கூடிய கேள்வி நியாயமான கேள்வி. அப்ப அந்த உணர்ச்சி அப்படிங்கிறது அது பிராமண சமூக பெண்களுக்கு தான் இருக்குமா, மற்ற சமூக பெண்களுக்கு அந்த உணர்ச்சி எல்லாம் இருக்காதா, அப்ப அதெல்லாம் ஏன் படமா எடுக்க வேண்டியதுதானே அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி. அந்த கேள்வி உண்மையால் நியாயமான கேள்விதான். அதுக்கடுத்து பார்த்தோம்னா, இதே நேரம் உங்க குடும்பத்தோட நீங்க உட்காந்து இந்த படத்தை பார்க்க முடியுமான்னு கேட்கறாங்கல்ல, அதுவுமே உண்மையால் நியாயமான கேள்விதான். இப்போ இந்த இடத்துல என்னன்னா, இந்த படத்துக்கு ஆதரவா வந்து நடிகர் தனுஷ், நடிகர் விஜய் சேதுபதி இது மாதிரியான பல பேர் வந்து ட்வீட் போடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. ஒரு அருமையான பெண் சுதந்திரத்தை பேசிட்டாங்க, பாரஞ்சித் கூட சொல்லியிருக்காரு, நல்ல பெண் சுதந்திர கருத்துள்ள டீசரா இருக்குது, இந்த படத்துக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி போடுறாங்க. இப்போ இங்க தனுஷ், விஜய் சேதுபதி இவங்களாம் ஏன் அதுக்கு வாழ்த்து சொல்றாங்க அப்படின்னா, இயக்குனர் வெற்றிமாறனால தான் தனுஷும் விஜய் சேதுபதியும் பல ஹிட் படங்கள் இங்க கொடுத்துருக்கிறதால அடுத்து அவரோட படங்கள் தேவை, அவர் நம்மளை வச்சு படம் எடுக்கணுங்கிறதுக்காக இவங்க அதெல்லாம் ஆதரிக்கிறாங்க. அதனாலதான் பாருங்க, விஜய் சேதுபதியோட கமெண்ட் முழுக்க மக்கள் கேட்காத கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்பா இப்படிப்பட்ட கருமத்தெல்லாம் நீ ஆதரிக்கிறிய, இதே மாதிரி கேரக்டர்ல உன் மகளை வச்சு நீ நடிக்க விடுவியா, இல்ல உன் ஃபேமிலியோட உட்காந்து உன்னால பார்க்க முடியுமான்னு சொல்லி பல பேர் கேட்ட கேள்வியால விஜய் சேதுபதி தன்னோட கமெண்ட் செக்ஷனே ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாரு. இனிமே யாருமே அவரோட பேஜ்ல கமெண்ட் போட முடியாத அளவுக்கு கமெண்டே ஆஃப் பண்ணி இருக்கிறாருன்னா, நீங்க பெண் சுதந்திரம் பேசுறா, அப்ப சுதந்திரத்துக்கு இடம் கொடுக்க வேண்டியதுனே, ஏன் கமெண்ட் ஆஃப் பண்ணணும், அப்போ ஊருக்கு தான் நான் உபதேசம் பண்ணுவேன் அப்படின்ற கருத்துல தான் இங்க படத்தை எடுத்து வைக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையே இதுதான். இவங்களா ஒரு சிந்தனையை கொண்டு வந்துட்டு இதுதான் பெண் சுதந்திரம், நாங்க ஒரு கருத்து சொல்ற பாருங்க, இதுதான் பெண் சுதந்திரம்ன்ற பேர்ல பெண்களை ஆபாசமாவும் அவங்களுடைய அங்கங்களை காட்டக்கூடிய விதத்துல இருக்கிறதா பெண் சுதந்திரம் அப்படின்னு கொண்டு வராங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, நீங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு கடைகள்ல விற்பனை செய்யக்கூடிய ஆடைகளை கொஞ்சம் பாருங்களேன். இப்போ ஒரு ஆம்பளை பேண்ட் போடக்கூடிய அந்த ஆண்களுடைய பேண்ட்டையும் பாருங்க, அதுவே ஒரு பெண் போடக்கூடிய பேண்ட்டையும் பாருங்க. இன்னைக்கு லெகின் சொல்லி ஒரு ட்ரெஸ் போடுறாங்க. ஆக்சுவலா இந்த லெகின் வந்து குளிர் பிரதேசங்கள்ல போடக்கூடிய உள்ளாடை. முதல்ல இந்த லெகினை உள்ளாடையா போட்டு அதுக்கு மேல பேண்ட் போடுவாங்க. அந்த உள்ளாடை இன்னைக்கு ஒரு ட்ரெண்டான ஒரு ஆடையா இன்னைக்கு மாறி போயிருக்குது. அதுவும் அவ்வளவு டைட்டா உடலோட அங்கங்கள் தெரியக்கூடிய அளவுக்கு பெண்களுக்கு அந்த ஆடை, அந்த லெகின் தெரியற அளவுக்கு மேல டாப் வந்து டாப்போட ஓப்பன் இந்த இடத்துல வைக்கிறாங்க. இடுப்புக்கு மேல அந்த டாப்போட ஓப்பன் வச்சு அந்த பொண்ணோட முழு அங்கங்களும் தெரியக்கூடிய அளவுக்கு வைக்கிறாங்க. இதே பெண் சுதந்திரம் வேற சொல்றாங்க. இது வந்து புரிதல் இல்லாம சொல்றதுதான். ஏன்னா இதே தீக்க அமைப்பை சேர்ந்த பல பேர், அக்கா அருள்மொழி உள்பட பல பேர் சொல்றாங்க, இந்த லெகின் வச்சு சொல்றீங்க, இது பெண் சுதந்திரம் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வணிக சதி இருக்குது, பெண்களுடைய அங்கங்களை அப்படி ஆபாசமா காட்டி அதுக்கு பின்னாடி ஒரு வணிக லாபம் பார்க்கறதுக்காக தான் அப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அக்கா அருள்மொழி மாதிரி பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்க கார் விளம்பரத்துல கூட பாருங்களேன், ஒரு கார் இருக்கும், அந்த காருக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஆபாசமா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு முன்னாடி வந்து ஓட்டி பாருங்க அப்படின்பா. அந்த பொண்ணையா அந்த காரையா அப்படின்றது கூட புரியாது, அந்த அளவுக்கு ஆபாசமான காட்சிகள் இருக்கும். ஒரு லுங்கி விளம்பரங்க, லுங்கி யார் போட, ஆண்கள் போடக்கூடிய லுங்கி. இந்த லுங்கி விளம்பரத்துக்கு ஒரு 4 ஆம்பளைங்க சட்டை இல்லாம லுங்கியோட போறாங்க.
கூட ஒரு பொண்ணு லுங்கி போட்டுக்கிட்டு போறா. இது அந்த பொண்ணோட ட்ரெஸ் பார்த்தோம்னா முழுக்க இடுப்பை காட்டிக்கிட்டு மேல் பகுதியெல்லாம் காட்டிக்கிட்டு அந்த பொண்ணு லுங்கி போட்டுக்கிட்டு போற மாதிரி. அதுவும் ஆம்பளை எல்லாம் ஃபுல்லா லுங்கி போட்டிருக்கான், இந்த பொண்ணு மட்டும் முட்டிக்கு மேல லுங்கி தூக்கி கட்டிட்டு போற மாதிரி. அப்போ ஒரு பெண்ணை ஆபாசமா காட்டினாதான் என் வியாபாரம் போவோம் அப்படின்ற பேர்ல பெண்களை இங்க ஒரு வியாபார பொருளை தான் பயன்படுத்துறாங்க. அந்த பொண்ணும் புரிஞ்சிக்காம இதுதான் பெண் சுதந்திரம் அப்படின்ற ஒரு கருத்து வர பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல இவங்க சொல்ல வரக்கூடிய கருத்து என்னன்னா, ஏன் ஆம்பளை மட்டும் தான் இந்த மாதிரி தப்புலாம் செய்யணுமா? அப்ப ஆம்பளை மட்டும் தப்பு செய்வான், பெண்கள்லாம் எதுவுமே செய்யக்கூடாதா? பெண்ணுக்கு உணர்வு இருக்கு இல்லையா, அவளும் தப்பு செய்யட்டும் அப்படின்ற பேர்ல இதெல்லாம் பெண் சுதந்திரம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல கொண்டு வராங்க. ஒரு ஆம்பளை தப்பு செஞ்சா அது தப்பு தான், அவன் தப்பு செஞ்சானா அவனுக்கான தண்டனை என்ன, அதை சொல்றதுதான் தீர்வு. அதை விட்டுட்டு ஆம்பளை தப்பு செய்யறானே நான் தப்பு செஞ்சா என்ன அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி பெண் சுதந்திரம் மாதிரி தான் இந்த புர்கா படம் சொன்னா இல்லையா, அந்த புர்கா பட இயக்குனரோட இன்னொரு படம் லக்ஷ்மின்னு ஒரு படம் ஒன்று எடுத்தாரு. பாரதி கண்ட புதுமை பெண் தான் அந்த படத்தோட ஒன்லைன். அந்த லக்ஷ்மின்ற படத்துல வந்து அந்த லக்ஷ்மி கேரக்டர், அந்த கேரக்டருடைய கணவனு கேரக்டர் ஒன்று இருக்கும். அவர் வந்து ஒரு பெண்ணோட தவறான உறவு வச்சிருப்பாரு. இது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிடும். இப்போ அதுக்கு தீர்வு என்ன? கணவன் தவறான உறவு வச்சிருக்கான், அதுக்கு அந்த தீர்வு என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீயும் போய் ஒரு ஆம்பளையோட போய் தவறான உறவு வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு நைட்டு ஒரு ஆணோட போய் தவறான காரியத்தில் ஈடுபட்டு வருவா. அந்த தவறான காரியத்தில் ஈடுபட்டு முடிச்சு வெளில வரும்போது அந்த இடத்துல ஒரு பாரதியாரோட கவிதை ஒன்று ஓடும். இதுதான் பாரதி கண்ட புதுமை பெண் அப்படின்னு சொல்லி ஒரு கருமத்தை கதையா வச்சுக்கிட்டு இப்பேற்பட்ட, அதாவது ஒரு கணவன் தப்பு செய்யறான் அப்படின்னா அந்த தவறை எப்படி கண்டிக்கலாம், அல்லது நீ தப்பு சரியா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷனா இல்ல, அவனை விட்டுட்டு விவாகரத்து வாங்கிட்டு இந்த பொண்ணு அடுத்த கட்ட வாழ்க்கையை பார்த்துட்டு போலாம். அதுதான் அவளுக்கான தீர்வை தவிர அவன் தப்பு செய்யறான்றதுக்காக நீயும் பதிலுக்கு போய் தப்பு செய்யி, அவன் குடிச்சானா நீயும் பதிலுக்கு போய் குடி அப்படிங்கிறது இது எந்த வகையில பெண் சுதந்திரம்? இதான் மிங்கிள். எனக்கு ஒரு பையனை பிடிச்சா இப்படி ரைட் ஸ்வைப் பண்ணுவேன், இல்லைனா இப்படி ரிஜெக்ட் பண்ணுவேன். நாங்க போனதுக்கு அப்புறம் உன்னை யாரடி பாத்துப்பா? ஏன் உன்னை யார் பாத்துக்கிறாங்க? சட்னி போடுமா. இப்போ இந்த சீன்ல கூட பார்த்தோம்னா அந்த பொண்ணு மிங்கிள் ஆப்னா அவங்க அம்மாட்ட ஒரு ஆப்பை காட்டுது. இந்த ஆப் மூலமா நான் வந்து டெய்லி ஒரு பசங்களை பார்ப்பேன், யார் தேவையோ அவங்களோட நான் வந்து செக்ஸ் வச்சுக்கிறேன், இல்லை அவங்களோட லிவிங் டுகெதர்ல இருந்துப்பேன், அந்த பையனோட டேட்டிங் போய்ப்பேன் அப்படின்னு சொல்லி காட்டுறா. அப்போ அந்த அம்மா வருத்தப்பட்டு சொல்றாங்க, டேய் இப்படி போனா வாழ்க்கை என்னடி ஆகுது, எங்களுக்கு அப்புறம் உன்னை யாரடி பாப்பா அப்படிங்கும்போது சைட்ல இருந்து அவங்க அப்பாவோட வாய்ஸ் வருது. அங்கே லாங்கில இருந்து அப்பாவோட வாய்ஸ், அந்த சட்னி என்னடி ஆச்சு அப்படின்னு அவங்க அப்பாவோட வாய்ஸ் வருது. அப்போ இந்த பொண்ணு பதில் கேட்கறா, நீ மட்டும் நல்லாவாமா வாழ்ற அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய காட்சி. அதாவது அவங்க அப்பா வந்து ஒரு பிராமண குடும்பத்துல அந்த அப்பா வந்து பெண்களை வந்து இப்படி அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க, இப்படி நான் அடிமையா வாழ்றதை விட இப்படி எனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை டெய்லி ஒரு ஆம்பளையோட உபச்சாரம் செஞ்சுக்கிட்டு இப்படி லிவிங் டுகெதர்ல நான் இஷ்டத்துக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துருவேனே அப்படின்னு சொல்லி இதுதான் பெண் சுதந்திரம் அப்படிங்கிறாங்க. சரி, அவர் உண்மையாலே ஆணாதிக்கம் செஞ்சு வச்சிருந்தார் அப்படின்னா அந்த ஆணாதிக்கத்தை தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு கண்ணியமா பெண்களுக்கு சுதந்திரமா கொடுக்க வாழ்க்கை வாழ்றதுக்கு என்ன வழியோ அதை தேடுறதுதான் பகுத்தறிவை தவிர அதை விட்டு நான் டெய்லி ஒரு ஆம்பளையோட இருப்பேன், டெய்லி உபச்சாரம் செஞ்சு வாழ்வேன் அப்படிங்கிறது இது ஒரு கேடுகட்ட ஒரு தீர்வு இல்லையா? அது இதே மாதிரிதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆன்டி இந்தியன் ஒரு படம் வந்துச்சு, ப்ளூ சட்டை மாறன் டைரக்ஷன் பண்ண படம். அந்த படத்துல கிளைமேக்ஸ் காட்சியில பார்த்தோம்னா பிணத்துக்கு ஒரு செத்துப்போன பிணத்துக்கு போய் ஹத்னா பண்ற மாதிரி ஒரு காட்சி, ஒரு கொடூரமா இஸ்லாமியர்கள் எவ்வளவு கொடூரமான மனநிலை கொண்டவங்க அப்படின்னு சொல்லி ஹத்னா பண்ணிட்டு வருவாங்க. அந்த கத்தியில இருந்து அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே வரும். இஸ்லாமியர்கள் எவ்வளவு கொடூரமா இருக்கவங்க, இந்த மதங்களை பின்பற்றவங்களே கொடூரமானவங்க, ஆனா மதங்களே வேணான்னு சொல்ற மாதிரிங்க, நாங்க தான் மனிதநேயம் உள்ளவர்கள் காட்டுறதுக்காக ஒருத்தவங்களை எவ்வளவு கொடூரமா, அதாவது முதல் செத்துப்போன பணத்துக்கு அந்த சுண்ணத்து பண்ணி ஹத்னா பண்ணா முதல் ரத்தம் வராது, உயிரோட இருக்கவங்களுக்கு பண்ணாலே அவ்வளவு ரத்தம் வராது, ஆனா அவ்வளவு பெரிய கத்தி, அந்த கத்தி முழுக்க ரத்தம் வரா மாதிரியான காட்சிகள்லாம் வைப்பாங்க. இங்கதான் பிரச்சனையே. அதாவது இவங்க வந்து நாங்க பெண் சுதந்திரம் பேசுறோம், நாங்க வந்து மனிதனையும் பேசுறோன்ற பேர்ல எதிரில் இருக்க எல்லாருமே பாவிகள், எதிரில் இருக்க எல்லாமே முட்டாள்கள் அப்படின்ற ஒரு கருத்து எடுக்கிறாங்களே, அதுதான் இங்க பிரச்சனை. அந்த மாதிரி ஏதோ ஒரு குடும்பத்துல ஒரு பெண்களை வந்து நீ சட்னி அரைக்கதான் லாய்க்கி அப்படின்னு வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு தீர்வா என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு ஆம்பளையோட இந்த மாதிரி உபச்சார வாழ்க்கை வாழ்ந்தாலும் இதுதான் எனக்கான சுதந்திரம் அப்படிங்கறத இது ஒரு தீர்வா கொண்டு வராங்க. முதல்ல இது ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம். ஏன்னா இந்த மாதிரி லிவிங் டுகெதரா இருக்கட்டும், இந்த மாதிரியான வாழ்க்கையா இருக்கட்டும், அது அந்த பொண்ணோட அழகு இருக்க வரைக்கும் தான். அந்த பெண்ணோட அழகு போனதுக்கு அப்புறம் அவன் கண்டுக்க மாட்டான். ஆனா திருமண வாழ்க்கையில அவங்க வாழும் போது இந்த இவ தான் எனக்கான மனைவி. இன்னைக்கும் பல பேர் கஷ்டப்பட்டு ரோட்ல அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. கேஸ் வண்டி தள்ளிட்டு போறவங்கள பாருங்க, கஷ்டப்பட்டு அவ்வளோ வெயிட்ல கேஸை தள்ளிட்டு போறாங்க, இவ்வளோ வெயில்ல தள்ளிட்டு போறாங்க, மாடி அந்த கேஸை கொண்டு போய் டெலிவரி கொடுக்குறாங்களே, எதுக்காக? என் மனைவி அங்கே வீட்டில் இருக்காங்க, அவங்க சந்தோஷமா வாழணும், என் பிள்ளைங்க சந்தோஷமா வாழணும் அப்படின்ற அந்த பொறுப்புணர்வு இருக்குல்ல, அதுதான் அவனை இப்படி உழைக்க வைக்குது. ஆனால் அந்த லிவிங் டுகெதர்ல அப்படியேப்பட்ட எந்த ஒரு இதுவும் இருக்காது. நான் விரும்ப வரைக்கும் இருப்பேன், எனக்கு எப்போ அழுத்து போதோ அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் பிரிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு பிரிஞ்சு போயிடுவாங்க. இந்த பெண்ணோட வயசும் அழகும் போனதுக்கு அப்புறம் அவ்வளோதான், எனக்கு போர் அடிச்சு அவன் வேற வாழ்க்கையை தேடிட்டு போயிடுவான். அப்போ இந்த பெண் ஒரு தனிமையான வாழ்க்கையில மாட்டிப்பா. தனிமையான வாழ்க்கையில வாழும் போது அவளுக்கான ஆதரவு சொல்லி யாருமே இருக்கும் போது, யாருமே இல்லாத போது, அப்போ இந்த பெண் இயல்பாவே தற்கொலை நோக்கி போகக்கூடிய ஒரு தீர்வு தான் இங்க கடைசியா வந்து நிற்கும். அதனால சமீபத்தில் கூட ஒரு ஆய்வோட ரிசல்ட் கூட சொல்லுது, திருமணம் ஆனவர்கள் தான் தற்கொலை எண்ணிக்கை குறைவா இருக்கிறாங்க, தனிமையில யார் வாழ்றாங்களோ அவங்கள்ட்ட தான் தற்கொலை எண்ணிக்கை அதிகமா இருக்குது. ஆகையால திருமணம் தற்கொலையை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமா இருக்குன்னு சொல்லி சமீபத்தில் அமெரிக்கால வெளிவந்த ஒரு ஆய்வு நிறுவனம் சொல்லுது. மொத்தத்துல இன்னைக்கு சினிமா அப்படிங்கிறது வெகுஜன மக்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஊடகமா இருக்கு.
அங்க மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்தை போய் சொல்ல வேண்டியது ரொம்பவே முக்கியம். பல இயக்குனர்கள் அந்த பிளாட்ஃபார்மை ரொம்ப சரியா பயன்படுத்துறாங்க. ஆனா எனக்கு லாபம் கிடைச்சா போதும், நான் ஏதோ படம் எடுத்தா போதும் அப்படின்ற பேர்ல இது மாதிரியான படங்கள் எடுக்கிறது இது உண்மையில சமூகத்துக்கு ஒரு சீர்கேடு விளைவிக்கும். இயக்குனர் வெற்றிமாறன் கண்டிப்பா இது மாதிரியான படங்களை அவர் ஆதரிக்கவும் கூடாது, இதை தயாரிக்கவும் கூடாது அப்படிங்கறதுதான் இங்க மக்கள் எல்லாரோட ஒரு கோரிக்கையாகவும் இருக்குது. ஏன்னா சிலர் எப்படின்னா படங்கள் இவங்க ஒரு கருத்தை எடுத்துப்பாங்க, அவங்களோட பர்சனல் லைஃப்ல அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சமீபத்தில் ஒரு இயக்குனர், அவரோட பேரை நான் சொல்ல விரும்பல, அவர் வந்து ஒரு படம் எடுத்தாரு, ரொம்ப ஃபேமஸான ஒரு படம். அதுல 3 பெண்களை காதலிக்கிற மாதிரி ஒரு 4 பெண், அதுல ஒருத்தவங்க பெஸ்டி, அது இல்லாம 3 பெண்களை காதலிச்சு கடைசியில் ஒருத்தவங்களை திருமணம் முடிப்பாரு. அந்த அளவுக்கு காதலை பத்தி வேகமா பேசுவாரு. ஆனா அவருடைய மகள் காதலிக்கும் போது அந்த காதலுக்கு இவர் தான் ஃபர்ஸ்ட் போய் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அப்போ சினிமா வேற, அவங்களோட பர்சனல் லைஃப் வேறன்னு இருக்கும்போது இது மாதிரியான படங்களை இவங்க எடுத்து திணிச்சு விடுறதால என்ன ஆகுனா, இதை பார்க்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய சின்ன வயசு பசங்க, ஏன்னா இன்ஸ்டாகிராம் தான் உலகம்னு சொல்லி வாழக்கூடிய இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னா, இப்படிலாம் நம்ம வாழணும் போல இருக்குது, இப்படிலாம் ஒரு பாய் ஃப்ரெண்ட் தேடணும், அவங்க கூட வந்து நீ ப்ளூ ஃபிலிம் பாப்பியா, உனக்கு எப்போ பீரியட் வந்துச்சுன்னு சொல்லி இப்போ ஏற்பட்ட அசிங்கங்களையும் ஆபாசங்களையும் இதெல்லாம் ஒரு நவநாகரிகம் அப்படின்ற ஒரு கருத்துல திணிக்கிறதுங்கிறது இது சமூகத்துக்கு பெரிய ஒரு சீர்கேடை திணிக்கக்கூடிய ஒரு காரியம் தான். அதனால அந்த இயக்குனர் சொல்லக்கூடிய கருத்து இருக்குல்ல, பெண்களை வந்து புனிதர்களா பார்க்காதீங்க, அவங்கள மனிதர்களா பாருங்க, அவங்களுக்கு உணர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லி, உணர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லி உணர்ச்சியோட காட்சியெல்லாம் இங்க படமாக்க முடியாது. அதுக்குன்னு படுக்கை அறை காட்சியும் கழிவறை காட்சியும் இங்க படமா காட்ட முடியாது. அந்த பெண்களை நீங்க புனிதர்களாகவும் பார்க்க வேணாம், மனிதர்களாகவும் பார்க்க வேணாம், அவங்கள வந்து குறைஞ்சபட்சம் இப்படி விபச்சாரிகளா சித்தரிச்சு அவங்களோட வாழ்க்கையை நாசமாக்காமல இருந்தாலே போதும்.